வணக்கம். இப்போ செய்ய போகிறது மரவள்ளி கிழங்கு வடை. அதை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். ஆனால் சில ஊரில் ஆல்வள்ளி கிழங்குன்னுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். மரவள்ளி கிழங்கும் ஒன்று அதே தான், ஆல்வள்ளி கிழங்கும் அதே தான். கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வைக்கணும். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். அதை கழுவிட்டு எடுத்து வச்சுக்கணும். பொடியாக நறுக்கணும். வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 வெங்காயம், தேவையானது 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி. இதை நல்லா சீவிக்கணும். கேரட் சீவுறதை போட்டு நல்லா சீவிக்கணும். தனி மிளகாத்தூள், தேவையான உப்பு. மரவள்ளி கிழங்க நல்லா சீவிக்கணும். அதை நல்லா கழுவிட்டு சீவிக்கணும். மரவள்ளி கிழங்கு வடை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய், கடலை எண்ணெய். எண்ணெய் தேவையானதை வானலில் போட்டு நல்லா காய வைக்கணும். காய்ஞ்ச பிறகு வடையை போடணும். மரவள்ளி கிழங்கு நல்லா சீவிட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இதோ நல்லா அரைச்சிட்டு இப்போ இதை போட போகிறேன். 1 கப்பு மரவள்ளி கிழங்கு நைஸாக அரைச்சது. ஊற வச்சது கடலை பருப்பு அரைக்க போகிறேன். ஊற வச்சு கடலை பருப்பு கொஞ்சம் லேசாக தண்ணி விட்டு அரைச்சாச்சு. இப்போ இதோட சேர்த்து நம்ம இருக்கிறோம். நைஸாக அரைச்சிக்கணும். இஞ்சி போட்டிருக்கு. இப்போ இது வெங்காயம் போட போகிறோம். பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கு. இப்போ தேவைக்கான உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சம். காரம் வேணுன்றவங்க இன்னும் கூட ஒரு 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் இதில் 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. எல்லாமே நல்ல மாவுலாம் மரவள்ளி கிழங்கு சீவுனது, வடை, கடலைப்பருப்பு, வெங்காயம், இஞ்சி எல்லாம் என்னென்ன போட்டோமோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சோண்டு போட்டோம்னா கையில் தட்டி ஒரு 2 வடை 2-3 போட்டு எடுக்கலாம். இப்படிதான் செய்யணும் மரவள்ளி கிழங்கு வடை. நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. வடையை போட்டுட்டோம். ப்ரௌன் கலரில் வந்துச்சு. இப்போ திருப்பி போட போகிறோம் வடையை. கோல்டன் நிறம் வந்துடுச்சு பாருங்க. இப்படிதான் செய்யணும். கோல்டன் நிறம் வந்துடுச்சு. இந்த வெடிக்கட்டுறதுல வச்சு நம்ம வெடிக்கட்டிக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சு. நல்லா முறுமுறுன்னு மரவள்ளி கிழங்கு வடை. வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்படிதான் செய்யணும் வடை. மரவள்ளி கிழங்கு வடை இதை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. போட்டா நைஸா இருக்கு பாருங்க. இப்படிதான் இருக்கணும். நல்லா நைஸா வந்திருக்கு பாருங்க.